ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் டப் அனிமேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் நிறைய நல்ல அனிமேஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் தமிழ் டப்பில் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கிரன்ச்சிரோல் நிறைய அனிமேவை வந்து தமிழ் டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னா மெக்கானிக்கல் மேரி அப்படின்ற ஒரு அனிமே. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இசைக்கை கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு அனிமே. அதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ரோபோட்டை பற்றின ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிட்டியில் வந்து ஹியூமனோட எமோஷன்ஸுக்கும் சரி, இல்லை ஏதோ ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸ் எதுக்குமே வேல்யூ கிடையாது. திடீர்னு ஒரு ரோபோட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்டுக்கு வந்து மனுஷங்க மாதிரியே ஃபீலிங்ஸ் வருது, எமோஷன் வருது, எல்லாமே வருது. அதனால அந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ரோபோட் வந்து ரொம்ப டேஞ்சரு, அதனால அந்த ரோபோட்டை அழிக்கணும், ஏன்னா அதுக்கு வந்து ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை அழிக்க பார்க்குறாங்க. அந்த ரோபோட்டை எப்படி வந்து சர்வே பண்ணுது, அந்த ரோபோட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக் பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்னென்னா எமோஷன்ஸ் வந்து தேவை, வேல்யூ பண்ணணும் அப்படின்ட்டு ஆப்போசிட்டாக இருப்பான். அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பையன். அந்த பையன் இந்த மேரி அப்படின்ற அந்த ரோபோட்டுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுறான்றது தான் கதை போகும். ஒரு 4 எபிசோடு தான் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து டோஜிபா வாண்ட்ஸ் டு பி ஏ கமெண்ட் ரைடர் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து ஒரு சின்ன வயசில் நம்ம எப்படி பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்து வளர்ந்துருப்போமோ, பவர் ரேஞ்சர்ஸ் ஆகணும், ரெட் ரேஞ்சர் நீ வந்து க்ரீன் ரேஞ்சர் அப்படின்றதெல்லாம் பேசியிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அவங்க ஊரில் வந்து கமெண்ட் ரைடர்ன்ற உண்மையாகவே ஒரு டிவி ஷோ இருக்குது. அதை வச்சு தான் இந்த அனிமே எடுத்திருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த அனிமே கதைப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒருத்தன் வந்து இந்த கமெண்ட் ரைடர் சீரிஸை பார்த்து நான் வந்து கமெண்ட் ரைடர் ஆகணுன்றதான் அவனோட ஆசை. ஆனால் வளர தான் அவனுக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி கமெண்ட் ரைடர்லாம் உண்மை கிடையாது, நம்மளால் அப்படி மாற முடியாதுன்ட்டு ரொம்ப சோகமாக அவன் பாட்டுக்கு ஏதோ அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் நடக்குது. அந்த சிச்சுவேஷன் வந்து அவனை கமெண்ட் ரைடராக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவனுக்கு கொடுக்குது. அவனும் வந்து கமெண்ட் ரைடராக மாறிடுறான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அனிமேஷனும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், இது வந்து என்ன சூப்பர் ஹீரோ அனிமேவா ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், மேக்ஸிமம் சூப்பர் ஹீரோ அனிமே மாதிரி தான். பட் நம்ம அந்த மெயின் கேரக்டர் ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு எந்த சூப்பர் பவர்ஸும் கிடையாது. பட் அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு பவராக தான் காமிச்சிருப்பாங்க. பட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம நினச்சிருப்போம்ல, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் வந்து ஸ்பைடர் மேன் ஆகணும், பவர் ரேஞ்சர்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் ஆகணும் நம்ம நினச்சி பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு ஆக முடியாது. நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்தோன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த அனிமேல அதே மாதிரி மெச்சூரிட்டி வந்தோன்னா சரி இதெல்லாம் பொய்ன்னு நினச்சிட்டு இருக்க ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன ஹோப் கிடைக்குது, ஒரு சிச்சுவேஷன் கிடைக்குது, அவன் கமெண்ட் ரைடராக மாறிடுறான். அந்த மாதிரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தமிழ் டப்பில் ஒரு 2 எபிசோடு அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் கிரன்ச்சிரோல்ல. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா, மை ஸ்டேட்டஸ் as அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸிஸ்ட் டு த ஹீரோ அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே வந்து வரும்போதே தமிழ் டப்பில் தான் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு இசைக்கை அனிமே. மற்ற இசைக்கை அனிமேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர், ஹீரோ கேரக்டர்லாம் வந்து தனியாக தான் டெலிபோர்ட் ஆவாங்க, வேறு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆவாங்க. பட் இந்த அனிமேல வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாகவே வந்து டெலிபோர்ட் ஆயிடுவாங்க இன்னொரு உலகத்துக்கு. என்ன மோட்டிவ் அப்படின்னா, அந்த இன்னொரு உலகத்தில் இருக்கிறவங்க வந்து எதுக்கு இவங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு டெவில் கிங்கை வந்து அழிக்கணும். அதுக்கு வந்து வேறு உலகத்துலேருந்து வந்த ஒருத்தனால தான் முடியும், வேறு ஒரு உலகத்துலேருந்து வந்த ஒரு வீரனால தான் முடியும் அப்படின்றதுனால இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஒருத்தரோட பவர் ஸ்டாட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் வந்து அதுக்கான ஒரு கரெக்டாக இருப்பா அந்த டெவிலோட கிங்கை கொள்றதுக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு முன்னாடியே இவன் தான், நம்ம ஹீரோ தான் பவர்ஃபுல்னு தெரிஞ்சிடும். அதனால அவனோட ஐடென்டிட்டியை, அவனோட பவரை வச்சே மறைச்சிட்டு அவன் வந்து அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுவான். இந்த மாதிரி கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சீரியஸாக, ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அனிமேஷனில் வந்து அனிமேஷனை விட இந்த அனிமேயோட அனிமேஷன் வந்து ரொம்பவே தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இசைக்கை அனிமேல வர இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு புது இசைக்கை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர அப்படியே வந்து அடுத்து என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து வைல்டு லாஸ்ட் பாஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து ஒரு இசைக்கை அனிமே, பட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளி உலகத்துலேருந்து கேமுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க, இந்த ஸ்வாட் டைம்லைன் மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேம் கேரக்டர் இருக்கும்ப்பா, அது வந்து ஸ்ட்ராங் ஆகி ஒரு ஃபைனல் பாஸ் லெவலுக்கு வந்துடும். அதை வந்து ஹீரோஸ் வந்து கொண்டுருவாங்க. அந்த கேம் கதைப்படி ஹீரோஸ் வந்து கொண்டுருவாங்க. அதுவுமே கேம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த வைல்டு பாஸ் வந்து செத்துரும். 200 வருஷம் கழித்து அந்த கேம் வேர்ல்டு இருக்குல்ல, அப்படியே வந்து ஒரு ரியல் வேர்ல்டாக மாறிடும், ஃபிசிக்கல் வேர்ல்டாக மாறிடும்.
அந்த செத்துப்போன அந்த உடம்புலேயே வந்து அந்த செத்துப்போன அந்த பாஸோட சோல் வந்து உள்ளே மாட்டி இதாயிரும். இப்போ என்னென்னா திரும்பி செத்தா அது வந்து திரும்பி வரவே முடியாது. அதனால எப்படி சர்வை பண்ணுது அந்த ஒயில்டு பாஸ் வந்து என்ன பண்ணுது, அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குன்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கும். இதுவுமே வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வர அனிமே தான். இதுவுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த அனிமே ஃபுல்லாலாம் பார்க்கல, ஒரு எபிசோடு பார்த்துருந்தேன். அதை வச்சு தான் இந்த ஒன்லைன் மாதிரி ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ரொம்பவே எனக்கு அந்த ஒரு எபிசோடு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து லெட்ஸ் ப்ளே அப்படிங்கிற அனிமே தான். இந்த அனிமேவுமே வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ சொன்ன எல்லா அனிமேவுமே வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ என்ன ப்ரோ எல்லா அனிமேவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்து எனக்கு பிடிச்சிருக்க அனிமே மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த அனிமே எப்படி இருக்குன்னா, வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கா. அந்த கேம் லைவ் ரிவ்யூலாம் போடுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சாம்னு ஒரு பையன் வந்து தனியாக கேம் டெவலப் பண்ணி ஓனாக டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கான். அந்த கேமை அந்த பொண்ணு வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கா. இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு அவள் பாட்டுக்கு சும்மா ஜாலியாக போட்டுட்டா. அது வந்து திடீர்னு வைரல் ஆயிடுச்சு. எல்லா கேம் விளாடுற எல்லாருமே வந்து அந்த சாம்ன்ற பையன் டெவலப் பண்ண கேமை வந்து கேவலமாக இருக்குன்ற மாதிரி ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாம்ன்ற பையன் டிப்ரெஷன் ஆகுறான். இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒருத்தி வந்து ட்ரோல் பண்ணால, அவளோட யூடியூப் சேனலில் போட்டால, அந்த பொண்ணு கோயின்சிடென்ஸாக வந்து என்னென்னா, அந்த சாம்ன்ற பையன் பக்கத்து வீட்டிலேயே வந்து போய் குடியேறா. அதுக்கப்புறம் அவங்க எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி பேச ஆரம்பித்தாங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்றதான் கதை. 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஈகோ மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் க்ரஷ் ஃபீலிங் வரும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த சாம்ன்ற பையன் வந்து பெரிய மனக்காரன். அவங்க அப்பா வந்து அவருக்கு அடுத்து இவன் தான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். பட் நம்ம சாமுக்கு வந்து கேம் டெவலப் பண்ணுறது தான் பிடிக்கும். அவன் எப்படி கேம் டெவலப் பண்ணுறதையும் பேலன்ஸ் பண்ணி அந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த க்ரஷ் ஃபீலிங்கு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது எல்லாத்தையும் இப்படி மேனேஜ் பண்ணுறன்றதை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. இதுவுமே நம்ம தமிழ் டப்பிங்கில் கிரன்ச்சிரோலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா அனிமேவுமே கிரன்ச்சிரோலில் தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. வீக்லி 1 எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன். until the next video, good bye.